புசி ஆனந்த் பேசுறாரு இறங்கி வந்து எல்லாத்தையும் கூட்டணி போயிடலாமான்னு. ஆனா ஆதவ் என்ன சொல்றாரு, இந்த நேரத்துல எல்லாரையும் சகட்டு மணி திட்டுறாரு, கண்டமணி திட்டுறாரு. முதல்வரை பார்த்து எவ்வளவு பேச முடியுமோ பேசுறாரு. அப்ப என்ன அர்த்தம்? முட்டாள் முதல்வர்னு ஒருத்தர் சொல்லும்போது நீங்க ஏன் சார் கேஸ் போடல? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி உட்பட ஒருத்தர் கூட ஆதவ அர்ஜுனா மேல ரியாக்ட் ஆகல. ஏன்னா இருக்கிறதே மிகச்சிறந்த பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி உதயநிதி சர்டிபிகேட் கொடுத்துருக்காரு. அவரே பேசல ஆதவ அர்ஜுனா. நம்மளாப்பா அவரை ரொம்ப திட்டாதீங்க, அவர் நம்ம எல்லாம் அப்படிதான் திட்டுவாரு, கலாய்ப்பாரு, கண்டுக்காதீங்க. தாவேக்காவை பாதாளத்தில் தள்ளக்கூடிய ஒரு நபராக ஆதவ அர்ஜுனா இருப்பான்னு சொல்லிட்டு சார்லஸ் மார்டின் சொல்லியிருக்காரு. ஆதவ அர்ஜுனா செயல்பாடு அப்படிதான் இருக்கா? யாராவது வெளியில வந்த கட்சிகிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குவாங்களா? அண்ணே உங்க ஆசீர்வாதம் தானே நான் போறேன், எல்லாமே இவர் தயவு தான் அப்படின்னு யாருன்னா சொல்லுவாங்களா? முதல்ல இவர் தான் சொன்னார் ஆதவ அர்ஜுனா. திரும்பவும் என்ன பண்ணாரு, நான் தம்பி நான் அரசியல் பண்ணி வாழ்த்துக்கிறேன், நல்லா பண்ணுப்பா அப்படின்னாரு. காரணத்துக்கு அனுப்புனீங்க, என் கட்சியை கெடுக்க பார்த்த, வேணாம் நீ அங்க போய் கெடுத்துக்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருக்கு. ஒரு எந்த கூட்டணியும் போக கூடாது, கட்சி தேய்மானம் ஆகணும், கட்சியை ரெண்டாவது உடைக்கணுங்கிறதா அவங்க பிளானு. புசி ஆனந்த் சொல்வதை கேட்டு அவருடைய தந்தையவே வெறுத்து ஒதுக்கி இருந்தவர் தான் இவர். பல வருஷமா புசி ஆனந்த் என்ன சொல்றாரோ அதான் உண்மை அப்படின்னு நம்பி இருந்தவர் தான் இவர். இப்போ ஆதவ அர்ஜுனா வந்து அந்த இடம் வரும்போதும் அடுத்தடுத்து உங்களுக்கு சூப்பர், நீங்க தலைவா சூப்பர் சொல்லும்போது அதை கேட்டுக்கிட்டு அப்படியே இன்னும் இருக்கிறாரு. அந்த வட்டம் என்பது அவர் என்னைக்குமே அதை விட்டு வெளியில வராமையே பல வருஷமா இருக்காரு. காங்கிரஸ் வந்து இவங்களுக்கு அடிபணிஞ்சு போற கட்சிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. தலைமையில என்ன சொல்றாங்கன்னா, ராகுலுக்கு எதுவும் தெரியாது, அவர்கிட்ட சொன்னா ஓகே ரைட்டு, சிதம்பரம் போய் ஓகேனாரு, வந்தாரு, டிராமா பண்ணாரு, மிச்சர் சாப்பிட்டாரு, கைது போட்டார். தேமுதிக இப்ப உள்ள வந்துச்சோ அப்பவே அதோட 5 சீட்டு முடிஞ்சு போச்சு காங்கிரஸ். தேமுதிக வழக்கம் என்ன, பாமக ஸ்ட்ராங்கா இருக்கா, அதுல 5 கொடு. இப்ப மத்தவங்க எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அதை வாங்கணும். இப்போ இங்க வந்துட்டாங்க, திமுக ஸ்ட்ராங்கா இருக்கிறதுல 5, காங்கிரஸ் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுல 5, இப்படி எல்லார்ட்ட இருந்தும் அதாவது அடுத்தவங்க பலத்தை நம்பி தான் எப்படியான ஓட்டிடலாம் நம்பிதான் அந்த கட்சி வருது. அப்ப தேமுதிக எங்கேயுமே பலம் இல்லைன்னு சொல்றீங்களா சார்? நல்ல பலம் இருக்கே சார், அதான் 1/2% ஓட்டு வச்சிருக்காங்களே. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் துக்ளக் வாசகர் குழுவை சேர்ந்த கார்த்திக் என் சுவாமி அவர்கள். வணக்கம் சார். திமுகவில் இருந்து அனுப்பப்பட்ட ஸ்லீப்பர் செல்லு தான் ஆதவ அர்ஜுனா. அதனாலதான் தாவேக்கா எந்த கட்சி கூடயும் கூட்டணி வைக்காத அளவுக்கு அவர் பார்த்துட்டு இருக்காரு. தாவேக்காவை பாதாளத்தில் தள்ளக்கூடிய ஒரு நபராக ஆதவ அர்ஜுனா இருப்பான்னு சொல்லிட்டு சார்லஸ் மார்டின் சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க சார்? இவர் சொல்ற இந்த கருத்தை வச்சு பார்க்கும்போது ஆதவ அர்ஜுனா செயல்பாடு அப்படிதான் இருக்கா? இல்ல சார், அதாவது அவர் நீங்க சொல்லக்கூடியவர் தான் அந்த லாட்ரி மார்டின் அவருடைய மகன் இல்லையா, சார்லஸ் மார்டின். அவர் தான் புது கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஆமா, புது கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். அதுதான் இப்ப இவங்களுடைய அம்மா வந்து இந்த பக்கம் நிக்கிறாங்க, அதிமுக பக்கம் இவங்க இருக்காங்க, மாறி இருக்கிறாங்க எல்லாருமே. நாம என்ன சொல்றோம்னா, ஆதவ அர்ஜுனா விடுதலை சிறுத்தைக்கு வந்த போது என்ன செய்தார், வந்து கொஞ்ச நாள்லயே அவருக்கு மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டது. யாருக்குமே அத்தனை வருஷமா அந்த கட்சியில உழைக்கிற ஒருத்தருக்கும் கொடுக்காத ஒரு பதவி. வந்த உடனே இவருக்கு தூக்கி கொடுத்தாங்க பெரிய பொறுப்பை. ஏன் கொடுத்தாங்க? இவர் பணம் இருக்கு, பேக்ரவுண்ட் இருக்கு, நல்ல காசு கொடுப்பாருன்ட்டு. சரி, திமுகல இருந்து இவர் வந்து திமுகல அவரு கூட்டிட்டு வந்து பிரசாந்த் கிஷோரை PK கூட்டிட்டு வந்து பேச வச்சதெல்லாம் இவர் தான். நான் தான் எல்லாமே பண்ணேன், நான் தான் அந்த அளவுக்கு கட்சியை கொண்டு வந்தேன்லாம் இவரே சொன்னாரு. சரி, அந்த வெற்றி பெற வச்சது என்னுடைய பங்கு மிக பெருசு எல்லாம் சொன்னாங்க. விடுதலை சிறுத்தைக்கு வந்தீங்க, ஏன் அப்போ திமுக விட்டு ஏன் வந்தீங்க? காரணம் இல்லை. விடுதலை சிறுத்தைக்கு வந்த உடனே பதவி வாங்கினீங்க, எல்லாரையும் ஓரம் கட்டினீங்க, நீங்க மட்டும்தான் தினம் பேசணும்னு பேசுனீங்க. அப்பவும் இதே மாதிரி கூட்டணி ஆட்சியை தரமாட்டீங்களா? இப்ப விஜய்கிட்ட இருக்கிற அதே கோஷம், கூட்டணி ஆட்சியில எங்களுக்கு பங்கு தர மாட்டீங்களா, எங்களுக்கு கண்டிப்பாக வேண்டும், நாங்கள் யார் தெரியுமாலாம் பேசுனீங்க. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் திருமாவுக்கு தெரியல. அதற்கு பிறகு கூட வந்தவங்க எல்லாம் உஷாராயிட்டாங்க. இவர் நம்ம இருக்கிற 2 சீட்டையும் காலி பண்றதுக்கு தான் வந்திருக்காரு. சரி, நமக்கே 2 சீட்டு தான் இருக்கு, அதுலயும் நீ வந்து காலி பண்ணா நாங்க எங்க போட்டு அப்படின்னு சொல்லி, நீ ஜாலியா பேசுறது தம்பி, எங்களை காலி பண்றதுக்குன்னு தெரிஞ்சு போச்சு, எத்த காலி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி அங்கேயே அனுப்பிச்சு விட்டாங்க. இப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு கட்சியில விடுதலை சிறுத்தைங்கிறது ஒரு கிட்டத்தட்ட எப்படி இருந்தாலும் ஒரு 20-30 வருட கட்சி. அந்த கட்சிக்கு திருமாவுக்கு தெரியும், வன்னியரசு, ஆளூர் ஷானவாசம் இருக்கிறாங்க, பேசுறாங்க. அவங்க எல்லாம் வெளியில தெருவுல போராடி இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்து பாக்குறாங்க, எம்பியா MLA-வா இருந்து பாக்குறாங்க. சரி, எதிர்கருத்து உள்ள கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சியில கலைஞர் அவர்கள் வந்து பொது தொகுதி கேட்கறதுக்கு கேட்காதீங்க,
அப்படிங்கும்போது பொது விதியில் நடக்கக்கூடாது என்பதற்கு சமானம் தான் சொன்னது அப்படின்ற அவமானத்தை கூட தாங்கிட்டு 2 சீட்டு கொடுத்தா போறோம்னு அந்த கூட்டணியில இருக்கிறவங்கள நீ வந்து இந்த சத்யராஜ் சொல்ற மாதிரி காலங்காத்தால சோறு போட்டு கூட்டு வந்ததுக்கு ஒன்னால முடிஞ்சதை செஞ்சுட்டேன்னு இவர் போய் கட்சியை கலைச்சு விட பார்த்தாரு. ஏன்னா திமுகவோட இது என்னன்னா எல்லா கட்சியும் உடைக்கும். தேமுதிக உடைச்சு சந்திரகுமார் கூட்டு வந்து இந்த பக்கம் சேர்த்தாங்க. அதிமுக இருந்து அத்தனை பேரையும் இந்த பக்கம் தூக்கிட்டு வந்தாங்க. வந்தா பதவி, யார் வந்தாலும் பதவி. தேமுதிக இப்ப தேமுதிக கமல் கட்சி பாருங்க, முதல்ல மகேந்திரனை தூக்குனாங்க. அப்புறம் யாரோ அந்த புள்ள பேசிட்டு இருந்துச்சு, மேக்கப்லாம் போட்டு டெய்லி பேசும். அந்த புள்ள நல்லா பேசும், சொல்லுவாங்கல்ல வாழைப்பழ மாதிரி பேசுவாமன்னு. அதான் அந்த பிள்ளைய கூட்டு வந்து கட்சியில சேர்த்துட்டாங்க. கமல் மட்டும் தான் மிஞ்சிட்டு இருந்தாரு. எல்லாருமே வந்தோடனே என்ன பண்ணாரு, சரி நம்மளும் போயிருவோம்னு சொல்லிட்டு அவரு இங்கே வந்துட்டாரு. நாஞ்சில் சம்பத்தை உடச்சிங்க கூட்டு இருந்தாங்க. இப்போ மல்லை சத்யா விட்டு இப்போ நீங்க உதாரணம் பார்க்கணும், வைகோவோட மகன் வந்து என்ன பண்ணாரு, தன்மானம் எங்களுக்கு சொந்த சின்னத்தில் தான் நிற்போம்லாம் கையை தூக்கி வீரவாசனம் எல்லாம் பேசினாரு. இப்ப என்னாச்சு, மல்லை சத்யாவை உடைச்சி திமுக ஆதரவுன்னு கொண்டு வந்தாங்க. உடனே அடங்கினாரா இல்லையா, 4 சீட்டு 3 எங்க சின்னம், சரிங்கய்யா ஐயா, சரிங்கய்யா உத்தரவுங்கய்யா ஐயா செய்யறங்கன்னு இந்த வழியை அவங்க செய்வாங்க. அப்போ தாவேகால எப்படி பண்ண பிரச்சனைன்னா ஆதவர்ஜனவை அனுப்பிவிடு. அவர் என்ன சொன்னாரு, நீங்க யோசிச்சு பாருங்க சார், கட்சி விட்டு வெளியில வராரு, இன்னொரு கட்சிக்கு நான் போறேன்றாரு, என் அரசியல் பயணம் தொடருன்றாரு. யாராவது வெளியில வந்த கட்சிகிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குவாங்களா, அண்ணே உங்க ஆசீர்வாதம் தானே நான் போறேன், எல்லாமே இவர் தயவு தான் அப்படின்னு யாருன்னா சொல்லுவாங்களா? முதல்ல இவர் தான் சொன்னார் ஆதவர்ஜனா. திருமாவும் என்ன பண்ணாரு, நான் தம்பி அரசியல் பண்ணத்தை வாழ்த்துக்கிறேன், நல்லா பண்ணுப்பா அப்படின்னாரு. ஐயா உங்ககிட்ட மோசமா நடந்தாருன்னு அனுப்பிச்சு விட்டுட்டு இன்னொருத்தர்கிட்ட போய் நல்ல விதமா பண்ணுன்னு எப்படி நம்புறீங்க? அப்ப நீங்க எந்த காரணத்துக்கு அனுப்புனீங்க, என் கட்சியை கெடுக்க பார்த்த, வேணாம் நீ அங்க போய் கெடுத்துக்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருக்கீங்க. இதுல என்னன்னா ஆதவர்ஜனோட பின்புலம் என்ன, அவர் எதுல, இப்போ விஜய் சொல்றாரு ஊழல் செய்தார்கள் ஊழல் செய்தார்கள் ஊழல் செய்தார்கள்னு. ஆதவர்ஜனோட பணத்துக்கு என்னன்னு கணக்கு கேட்டாரா விஜய்? எங்க இந்த பணம் வந்துச்சுன்னு கேட்டாரா? அதை கேட்கவே இல்லை அவரு. சார் அவருடைய பின்புலம் என்ன, மார்ட்டினுடைய மருமகன்ற ஒரு பின்புலம் மட்டும்தான் அவருக்கு, வேற எந்த பின்புலமும் கிடையாது அவருக்கு. நான் படித்தேன், நான் ஒரு சில பார்க்கும்போது எனக்கே டவுட் வந்தது, எப்படி எனக்கு உண்மை புரியல. ஆக்சுவலா புரியாம தான் நானே இருக்கிறேன். இவர் வந்து ஆதவர்ஜனா வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நான் வந்து கல்லூரியில் படித்தேன்னாரு. என்ன ஸ்போர்ட்ஸ் கோட்டானா பேஸ்கெட் பால்னு ஒன்னுத்துல போடுறாங்க, இன்னொன்னுத்துல அவர் ஏதோ ஃபுட்பால் பிளேயர் சம்திங் போடுறாங்க. ஆனா அவர் மார்ட்டின் அவர் மகளை சந்தித்தது ஒரு ஹோட்டல்ல ஜிம் ட்ரெயினரா இருந்தாரு, ஸ்விம்மிங் கோச்சா. எனக்கு அவரோட பின்னணி, எனக்கு சாதாரண ஒரு நான் விக்கிபீடியா பாக்குறதோ இந்த செய்திகளை பாக்குறேன், எனக்கு புரியல. விஜய்க்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்ல இவருக்கு எங்க இந்த பணம் வந்திருக்கு, இவர் யாரு, என்ன சம்பந்தப்பட்ட ஆளுன்னு. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. அப்போ இவரை வந்து வச்சு அழகா தாவேகாவை எந்த கூட்டணிக்கு போகாம டம்மி ஆக்கி, இப்ப பாருங்க எந்த கூட்டணிக்கு போகல விஜய், இது வரைக்கும் யாரும் வரல, இவரும் போல வச்சுங்க. பேச்சுவார்த்தை கூட இவர் நடத்த தயாரா இல்லைன்னா, முதல்ல சொன்ன மாதிரி தேவைப்பட்டால் போகணும். புஷி ஆனந்த் பேசுறாரு இறங்கி வந்து எல்லாத்தையும் கூட்டணி போயிடலாமா கூட்டணி போயிடலாமான்னு. ஆனா ஆதவ் என்ன சொல்றாரு, இந்த நேரத்துல எல்லாரையும் சகட்டு பண்ணி திட்டுறாரு, கண்ட பண்ணி திட்டுறாரு. முதல்வரை பார்த்து எவ்வளவு பேச முடியுமோ பேசுறாரு. அப்ப என்ன அர்த்தம், நான் உன்னை திட்டுற மாதிரி திட்டுறேன், மோசமா திட்டுவேன், மற்றவங்க எல்லாம் திட்டும் போது அவதூறு வழக்கு போட்டீங்கல்ல, முட்டாள் முதல்வர்னு ஒருத்தர் சொல்லும்போது நீங்க ஏன் சார் கேஸ் போடல? உங்க கட்சிக்காரங்க கூட ரியாக்ட் ஆகல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், கட்சிக்காரர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி உட்பட ஒருத்தர் கூட ஆதவர்ஜனா மேல ரியாக்ட் ஆகல. ஏன்னா இருக்கிறதே மிகச்சிறந்த பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு உதயநிதி சர்டிபிகேட் கொடுத்துருக்காரு, அவரே பேசல ஆதவர்ஜனா பத்தி. அப்போ ஏன் நம்மளுப்பா அவருக்கு ரொம்ப திட்டாதீங்க, அவர் நம்ம எல்லாம் அப்படிதான் திட்டுவாரு கலாய்ப்பாரு, கண்டுக்காதீங்க, அந்த விதத்துல தான். ஏன்னா இவருடைய பின்புலம் அப்படிதான், முதல்ல இங்கே அப்புறம் அங்க அப்புறம் அங்க வந்தாரு. கரெக்டா பாருங்க, அந்த உங்களுக்கு செட் ஆகும். துணை முதல்வர் பதவி வேணும், எங்களுக்கு துணை ஆட்சியில் பங்கு வேணும்னாரு விசிகால. அதே கோஷம் இங்கேயும். இவர் எங்கெல்லாம் வந்து உட்கார்றாரோ அது பேசி கட்சியை இது பண்ணி கலகலத்து கீழே இருக்க நிர்வாகிகள் என்ன ஆவாங்க, ஆமா நம்ம தலைவருக்கு இப்ப எப்படி பங்கு வேணும்னு கேட்கிறாருப்பா, கரெக்டு தான் பாம்பாங்க. மேல இருக்கிறவங்க எந்த இடத்துக்கும் கூட்டணி யாரு கூடயும் ஒண்ணும் போக முடியாது, ஜெயிக்கலாம் முடியாது, வாய்ப்பு இல்லைங்கும் போது என்ன ஆகும், கட்சி கரைஞ்சிரும். தேர்தல் முடிஞ்சோடனே 2ஆவது வச்சு இங்க இருந்து கூட்டு போயிடுவாங்க. சோ இது இவரால இங்க பண்ணணுங்கிறதுக்கு தான் திமுக அனுப்பியிருக்குன்னு பலதரப்பட்ட மக்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் கேட்டிருக்கேன், பல இடங்கள்ல மக்கள் பேச கேட்டிருக்கேன். 100% உண்மை நம்பலாம். தாவேகாவை எந்த கூட்டணிக்கும் போக முடியாமல் நிறுத்தி வைப்பது ஆதவர்ஜனா செயல்பாடு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு.
அதுதான் இங்க தென்படுதா சார்? இவர் சொன்னா விஜய் கேட்கிற அளவுல இருக்காரு. கண்டிப்பா கண்டிப்பா அதுதான் சொல்றேன். அதுதான் இப்ப சொன்னேன். அவர் எந்த கூட்டணியும் போக கூடாது, கட்சி தேய்மானம் ஆகணும், கட்சியை ரெண்டா உடைக்கணுங்கிறது தான் அவங்க பிளானே. அதுதான் சொன்னேன். இவங்க ஆதவர்ஜுனா ஒரு நபர் சொல்லி விஜய் கேட்பாரான்னு கேக்குறேன் சார். சொல்லுங்க. கண்டிப்பா கேட்பார். ஏன்னா செங்கோட்டையன் அதிமுகவில் இத்தனை ஆண்டு காலம் அரசியலில் பணியாற்றியவர். அவரை பத்தி தெரிஞ்சிருக்கலாம், படிச்சிருக்கலாம். இவர் அம்மா அவர்கள் எனக்கு செய்வார் அப்படின்னு சொன்ன காலத்துல செங்கோட்டையன்லாம் அங்க இருந்தாரு. இவருக்கு தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சரியா? அதே மாதிரி இவரு திமுக இருந்த காலத்துல இருக்கும் போதெல்லாம் நாஞ்சில் சம்பத்தை தெரிஞ்சிருக்கும். கலைஞருக்கு சிலை வைக்க வேண்டும் அப்படின்னு இவர் பேசின போதெல்லாம் நாஞ்சில் சம்பத்தை பத்தி ஊரே தெரியும். திராவிட பேச்சாளர் நாஞ்சில் சம்பத்தை எல்லாருக்குமே தெரியும். அவர் திமுக, மதிமுக, அதிமுக எல்லாத்தையும் பயணிச்சவரு, அவரை தெரிஞ்சிருக்கும். ஆதவர்ஜுனாவை எந்த அடிப்படையில கட்சியில சேர்த்து பதவி கொடுத்தாரு? பிரச்சார குழுவில் எடுத்த உடனே பிரச்சார குழு மொத்தத்துக்கும் பொறுப்பாளர் அவர் தான். டோட்டல் எப்படி கொடுத்தாரு? அப்போ விஜய்க்கு இவர் பெரிய இடத்துல வரணும், காசு பணம் இருக்கு, பெரிய இடத்து பையங்கிறதுனால, மருமகங்கிறதுனால சேர்த்துக்கிட்டாரு, பொறுப்பு கொடுத்துட்டாரு. சார் நான் கேட்கிறேன், தூத்துக்குடியில 2 வருஷமா கட்சி பணியாற்றி பல வருஷமா ரசிகர் மன்ற பணியாற்றின அந்த பொண்ணுக்கு பாவம் பதவி கொடுக்கல, நிறுத்தி கூட பார்க்கல. இன்ஃபேக்ட் சொல்ல போனா அந்த குழந்தைக்கு ஒரு தாய் மாமன் சகோதரர் இல்லையா, காரை ஏத்துறதுக்கு போனாங்க மேல, குறுக்கு 2 புள்ள மேல காரை ஏத்திட்டு அப்படியே நகர்ற மாதிரி போச்சு வண்டி. பாவம் ஒரு தாய் மாமன் அப்படியா பண்ணுவாரு? பண்ணாங்க. ஏன் பண்ணாங்க? ஆதவர்ஜுனா விஷயத்துல இவர் எதுவுமே பார்க்கல. வந்தோடனே பெருப்பதை கொடுத்தாருல, 2 வருஷம் உழைச்சிருக்க, சரிம்மா நான் பேசுறேம்மான்னு கூட இவர் சொல்லல. ஏன்னா இவருக்கு வெளி உலகம் தெரியாது. விஜய்க்கு ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறார். ஆதவர்ஜுனா, ஜான் மற்றும் அருண்ராஜ் இந்த கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறார். இவருக்கு எதுவுமே தெரியாது. அவர்கள் சொல்வதை மட்டும்தான் இவர் செய்து கொண்டிருக்கிறார். அதை தாண்டி விஜய் வரல. அதாவது நான் இப்ப எப்படி சொன்னேன்னா, அந்த இங்க கூட இருக்கிறவர்கள் சொல்றது எதையுமே தெரியாம அவர் தன்னுடைய கட்சி ஒரு வட்டத்துக்குள்ள அந்த மாவட்டத்துக்கு போய் இவங்க சொல்றதெல்லாம் எழுதுறதெல்லாம் கொடுக்கறதெல்லாம் பேசிட்டு இருக்காரு. அவருக்கு கள நிலவரம் தெரியல. பட் புஷி ஆனதுக்கு நல்லா தெரியும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், விஜய் அவர்கள் எப்படி கட்டுப்பாட்டில் இருப்பார் இருக்கு. அப்படி ஒருத்தர் இருப்பாரா இவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு கேட்டீங்கன்னா, புஷி ஆனந்த் சொல்வதை கேட்டு அவருடைய தந்தையவே வெறுத்து ஒதுக்கி இருந்தவர் தான் இவர். பல வருஷமா புஷி ஆனந்த் என்ன சொல்றாரோ அதான் உண்மை அப்படின்னே நம்பி இருந்தவர் தான் இவர். இப்போ ஆதவர்ஜுனா அந்த இடம் வரும்போதும் அடுத்தடுத்து உங்களுக்கு சூப்பர், நீங்க தலைவா சூப்பர் சொல்லும்போது அதை கேட்டுக்கிட்டு அப்படியே இன்னும் இருக்கிறாரு. அந்த வட்டம் என்பது அவர் என்னைக்குமே அதை விட்டு வெளியில வராமையே பல வருஷமா இருக்காரு. இல்லைன்னா ஒரு அரசியல் தலைவர் வெளியில பேசியிருப்பாரு, அவருக்கு தெரியல. இது மற்றொன்று, சமீபத்தில் அவர் இடத்துல சொல்றாரு, நான் சமீபத்துல கேட்டேன் நம்முடைய என்ன பட்ஜெட் என்ன ஏதுன்னு. பட்ஜெட் என்ன ஏதுன்னே தெரியாம அரசியல் எதிரின்னு எதுக்கு வந்தீங்க, கொள்கை எதிரின்னு எதுக்கு வந்தீங்க? அடிப்படையில வருவாய் என்னன்னு தெரியாது உங்களுக்கு, செலவு என்னன்னு தெரியாது. அப்ப நீங்க எந்த விதத்துல கொள்கை எதிரினீங்க? பைசா கொடுக்கல, நீட்டு நமக்கு கல்வி பைசா கொடுக்கலன்னா பேசுனீங்க. அப்போ எந்த அடிப்படையில் பேசுறீங்க? பைசா எவ்வளவு இருக்குன்னே உங்களுக்கு தெரியல. சோ இவர் அவங்க சொல்றதை கேட்டுட்டு நம்ம இப்படி திரும்ப இந்த டைரக்டர் சொல்ற மாதிரி இப்படி திரும்பினா திரும்ப, நில்லுனா நில்லு, இப்படி கை தூக்கி கண்ணை சவப்பாக்கி பேசுனா பேசுற மாதிரி இவர் பேசிட்டு இருக்காரு. சோ அதனால கண்டிப்பாக இவர் வளராமல் இருப்பதற்காக இது செய்த யுக்தி அப்படின்னு தான் பெருவாரியான மக்கள் பேசிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியில இப்ப இருக்கக்கூடிய 17 எம்எல்ஏக்கள்ல 15 எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் சீட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு திமுக ஒரு கண்டிஷன் போட்டதா தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. அதனாலதான் அந்த கண்டிஷன் உட்படதான் சீட்டு +1 அந்த பேரமே முடிஞ்சதா தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. அதுவும் பாரம்பரியமிக்க காங்கிரஸ் தொகுதிகளில் இனி திமுகவும் போட்டியிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. இது எங்க போய் முடிய வாய்ப்பு இருக்கு சார்? எப்படி இருந்தாலும் அவங்க ஆமா சொல்லிதான் சார் ஆகணும். காங்கிரஸ் இவங்களுக்கு அடிபணிஞ்சு போற கட்சிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. தலைமையில என்ன சொல்றாங்கன்னா, ராகுலுக்கு எதுவும் தெரியாது, அவர்கிட்ட சொன்னா ஓகே ரைட்டு, சிதம்பரம் போய் ஓகேனாரு, வந்தாரு, டிராமா பண்ணாரு, மிச்சர் சாப்பிட்டாரு, கைது போட்டாரு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், நாங்க முதல்ல எதிர்பார்த்தது 4-5 சீட்டு காங்கிரஸ் பறிப்போம்னு நினைச்சோம். இப்ப 10-15 சீட்டு போகுது. ஏன்னா தேமுதிக இப்ப உள்ள வந்துச்சோ அப்பவே அதோட 5 சீட்டு முடிஞ்சு போச்சு காங்கிரஸ். ஏன்னா தேமுதிக வழக்கம் என்ன? பாமக ஸ்ட்ராங்கா இருக்கா, அதுல 5 கொடு. அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கா, அதுல 5 கொடு. இப்ப மத்தவங்க எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அதை வாங்கணும். அது தேமுதிகோட வழக்கமா இருந்துச்சு. இப்போ இங்க வந்துட்டாங்க, திமுக ஸ்ட்ராங்கா இருக்கிறதுல 5, காங்கிரஸ் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுல 5, இப்படி எல்லார்கிட்ட இருந்தும் அது அடுத்தவங்க பலத்தை நம்பி தான் எப்படியானு ஓட்டிடலாம் நம்பிதான் அந்த கட்சி வருது. அப்ப தேமுதிக எங்கேயுமே பலம் இல்லைன்னு நினைக்க சொல்றீங்களா சார்? சார் நல்ல பலம் இருக்கே சார், அதான் 1/2% ஓட்டு வச்சிருக்காங்களே. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ
அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். எப்படி இருந்த ஒரு கட்சியை தேய்ச்சி 0.5% கொண்டு வந்து வச்ச பெருமை பிரேமலதா அவர்களுக்கு சாரும். நான் திருப்பி சொல்றேன், இந்த 0.5% ஒசத்தி இருக்கலாம். எப்படி விஜய் பிரபாகரனுக்கு எம்பி சீட் வாங்கியிருந்தா அந்த 0.5% 1% ஆயிருக்கும். கேப்டனுடைய ரசிகர்கள், தொண்டர்கள், நம்ம அடுத்து கேப்டனுடைய மகன் வராருப்பா, அவர் வந்தாருன்னா கட்சி கொஞ்சம் வளரும்னு நினைப்பாங்க. இவங்க சுயநலமா தன்னோட குடும்பத்துக்குன்னு தான் கூட இருந்த இப்ராஹிம் ராவுத்தர்ல இருந்து பிரிவினை செய்து இங்க அந்த அம்மா வந்து வந்த காலத்துல இருந்து அத்தனை வருஷம் நட்பா இருந்து வளர்த்து விட்ட இப்ராஹிம் ராவுத்தரை வெளில அனுப்புனாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கூட இருந்தவங்க எல்லாம் வெளில போனாங்க. அப்போ இந்த அம்மா அப்பவும் சுதீஷ் தான் இளைஞர் அணி தலைவர், சுதீஷ் தான் சினிமா கம்பெனின்னு இந்த அம்மா எப்ப கொண்டு வந்தாங்களோ அன்னைக்கே அது அழிவு ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அவங்களுக்கு ஒண்ணும் இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, இவங்க மற்ற கட்சிகளோட இடத்தெல்லாம் புடுங்குங்கும் போது அதே திமுக யோசிக்குது, இத்தனை வருஷமா நம்ம இந்த இடத்தெல்லாம் விட்டு வச்சிருக்கோம். ஏன்னா காரைக்குடிங்கிறது ப. சிதம்பரத்தோட ஏரியா, அவரு மகன் அவங்க இருக்கு. சோ அங்கெல்லாம் நம்ம அங்கெல்லாம் இடம் நம்ம பிடிச்சாதான் அடுத்த வாட்டி இவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க. நீங்க புது இடத்த கொடுத்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு என்ன, ஏற்கனவே நம்ம ஜெயிச்சுட்டு இருக்கோம், அந்த இடத்தையும் நம்ம வாங்கிப்போம். அப்ப நம்ம அதே இடம் பர்மனண்டா பண்ணையாரா உட்காந்துக்கலாம். திமுக என்ன, இவங்களோட அந்த இடத்த நம்ம எடுத்துட்டோம்னா, புது இடத்த கொடுத்து ஜெயிக்க வச்சோம்னா அவன் நாள் கொஞ்சம் நாள் ஆகும் பழகிறதுக்கு. அதுக்குள்ளேயே அடுத்ததுல வேற தொகுதி கொடுப்போம். சோ நீங்க ஒரு கட்சி கால் ஊன்றி வலுவாக வர வேண்டும் என்றால் அந்த தொகுதியில இருக்கணும். துரைமுருகன் அவர் மகன் சொன்னார் இல்லையா, எங்க அப்பா 50 வருஷமா இந்த இதுல 50 வருஷமா ஒரே தொகுதியில ஒருத்தர் இருக்காருன்னா அரசியல்லையே அது எங்க அப்பா மட்டும்தான், துரைமுருகன் தான். அவரை கடவுளா பார்க்கிறார்கள். நாத்திய கட்சியிலிருந்து வந்து பேசுறாரு, அவரை கடவுளாக பார்க்கிறார்கள் மக்கள்னு. அந்த மாதிரி காங்கிரஸ்ல வலுவா இங்க யாரும் இனி வந்துடக்கூடாது. இது வரைக்கும் ப. சிதம்பரம் இந்த பக்கத்துக்கு இவங்களா சொல்லிப்பாங்க, ஜோதிமணி இந்த பக்கம், மாணிக் தாக்கூர் அந்த பக்கம் இவங்களா சொல்லிப்பாங்க, அதெல்லாம் வேற. அவர் அந்த மாதிரி கூட வந்துடக்கூடாது, ஸ்ட்ராங்கா எங்கேயும் வந்துடக்கூடாது, உட்காரக்கூடாது, ஒரு தேர்தலுக்கு ஒரு தொகுதியை கொடுத்து அங்கங்க நிக்க வச்சு நம்மளால ஜெயிச்சாங்கன்னு இருக்கட்டும் அப்படின்னு தான் அவர் வச்சிருக்காரு. இல்லைன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, மங்களூர் தொகுதியில 2001 திருமாவளவன் நின்று ஜெயிச்சாரு. இப்ப திரும்பி அங்க போனாரா? போலையே. வைகோ ஒரு இடத்துல நின்னாரு, அப்புறம் அங்கேருந்து வேற இடத்துக்கு போனாரு. அப்புறம் என்ன பண்ணாரு? ஒண்ணும் இல்லையே, ராஜேஷ் பாக காமிச்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ இதுல பாராளுமன்றத்தை நிக்க வச்சாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, தொடர்ச்சியா ஒருத்தர் ஒரு இடத்துல இருந்து நின்றுட்டா அவங்க கால் ஊன்றுவாங்க, அந்த இடம் மக்களுக்கு பரிச்சயம் ஆயிடுவாங்க, தெரியக்கூடாது. சேகர் பாபுவே பாருங்க, அவரு இந்த தொகுதி வந்து தான் எப்போ வந்தாரு, மதுசூதனன் மறைவுக்கு பிறகு அவர் தான் பெரிய ஆளா உருவானாரு. இப்ப இங்க இருந்து வேற ஒருத்தர் தாவேக்காக்கு போயிட்டாருன்ன உடனே டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, அங்க இந்த இடத்துல இந்த பகுதியை சார்ந்த ஒருவர் அதிமுக வந்து அவரு தாவேக்காக்கு போன பார்த்தோம். போன உடனே இவர் சைலண்ட் ஆயிட்டாரு பாருங்க. ஏன்னா நம்மளோட ஏரியால இருந்து ஒருத்தவங்க போயிருக்கா, நம்மளை பத்தி நம்ம வாய் திறந்தா போட்டுருவான்ட்டு பேசாம இருக்காரு. பேசாம நம்மளை பத்தினா அவருக்கு தெரியும். நீங்க நல்லா புரிஞ்சுங்க, யாருமே இவங்கள ஒரு ஏரியால வளர்ந்துட்டா இவங்களுக்கு கஷ்டம், வளரவே விட மாட்டாங்க. இவங்க மட்டும் தான் இருக்கணும். நான் சொல்றது இவங்க இருக்கணும். நேரு இருக்கலாம், பொன்முடி இருக்கலாம், இவங்க மட்டுமே அந்தந்த மாவட்டத்தின் மன்னர்களாக இருப்பார்கள், வேற யாருமே இருக்கக்கூடாது. அன்பில் மகேஷ் வளர்ந்தாலே நேருக்கு பிடிக்காது, அங்கேயே அவங்களுக்குள்ளேயே சண்டை வரும். திருச்சி சிவா வந்து அவர் யார் எது பண்ணாலும் பேச மாட்டார், ஏன்னா அவருக்கு ராஜ்யசபா தான், அவர் ஒன்றும் பெருசா இங்க வந்து இதுல கிடையாது. அவரை நீங்க ஏர்போர்ட்லயே வச்சு அடிச்சாலும் அவர் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவர், அவ்வளவு நல்ல மென்மையான மனிதர். அவரெல்லாம் வந்து நம்ம இதுல கணக்கெடுக்க முடியாது. ஸோ இப்போ இங்க நிக்க தொகுதி அப்படிங்கும்போது இவங்க வந்து தனக்கானதை வச்சுக்கணும். அப்படிங்கிறத விட எதிராளி இங்கே வளர்ந்து வரக்கூடாது, கால் ஊன்றக்கூடாது. ஏன்னா காங்கிரஸ் இப்ப கேள்வி எல்லாம் கேட்குது இல்ல, எங்களுக்கு பங்கு வேணும்லாம் 2 பேர் கேட்டாங்கல்ல, அந்த மாதிரி கூட ஃபியூச்சர்ல யாரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரே எண்ணம் தான். அதுவும் தேமுதிகவோட ஐடியாலஜி சேர்ந்ததுனால அடுத்தவங்க எங்கெல்லாம் இருக்காங்களோ ஸ்ட்ராங்கா இருக்கிறதெல்லாம் வாங்கிக்கோ, நம்ம அப்படியான ஜெயிக்க மாட்டோமான ஒரு நப்பாசை தான் அது திமுகவும் இந்த வாட்டி பண்ணுது. மாணிக் தாக்கூருக்கு கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க, ஜோதிமணிக்கு கொடுக்க மாட்டாங்க. கார்த்திக் சிதம்பரம் வீட்டுல எப்படி இருந்தாலும் இப்ப ஏதோ அந்த மண்ணெண்ணெய் பாட்டில் தாக்குதல், சார் திருத்திங்க, மண்ணெண்ணெய் பாட்டில் நீங்க அப்படி சொல்லக்கூடாது சார், இங்க ஊழலையே முறைகேடுன்னு தான் சொல்லணும். நீங்க என்ன வீசினது யார், எப்பொருள் யார் யார் வீசினார் என்று பார்த்து விட்டு தான் நீங்க அந்த டைட்டில போடணும். அதனால இந்த மண்ணெண்ணெய் நிரப்பிய ஒரு கண்ணாடி குடுவை அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. அந்த சம்பவத்துல கார்த்திக் சிதம்பரம் பாதிக்கப்பட்டிருக்கும் போது கண்டிப்பா அந்த பகுதியில் வரும்போது அவங்களுக்கான ஒரு இது இருக்கும், எதிர்ப்பு இருக்கும் கண்டிப்பா. அதனால கொஞ்சம் யோசிப்பாங்க. மற்றபடி எல்லா ஊரையும் கேட்கறதவங்க அப்படிதான் கேட்பாங்க, அது நடக்கும். இந்த முறை காங்கிரஸ் எப்போ அடிபணிஞ்சு தன்னுடைய தொண்டர்கள் சொன்னதெல்லாம் கேட்காம நீங்க உங்க ஐயா சாமி ஆமா சாமி சொன்னதை வாங்கிக்கிறோம்னு கையெழுத்து போட்டாங்களோ அன்னைக்கே முடிஞ்சு போச்சு. இவங்க கொடுக்குற சீட்டு தான் கண்டிப்பாக அங்க இங்கிருந்து ஷஃப்லிங் நடக்கும், பெரிய அளவுல நடக்கும். திமுக போட்ட இந்த கண்டிஷனால் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய அதிருப்தி தலைவர்கள் அந்த கட்சியை விட்டு வெளியேற வாய்ப்பு இருக்கா சார்?
வாய்ப்பே இல்லை சார். நீங்க வாய்ப்பே கிடையாது. நீங்க எப்படி வெளில போவீங்க? சீட்டே இல்ல அப்படின்னும் போது அந்த தலைவர்கள் அங்க இருந்து என்ன பண்ண போறாங்க? கவலையே பட மாட்டாங்க. அவங்க கவலையே பட மாட்டாங்க. அடுத்து ராஜ்யசபா வாங்கிக்கலாம், ஒரு வாரிய தலைவர் வாங்கிக்கலாம், ஏதோ ஒண்ணு வாங்கிக்கலாம்னு இருப்பாங்க சார். அவ்வளவு தூரம் யோசிக்கக்கூடியவர்களா அங்க இருக்கிறவங்க? நீங்க யோசிச்சு பாருங்க. அவ்வளவு தூரம் யோசிக்கக்கூடியவர்களா? கங்கை தேதியை கொண்டு வந்து கன்னியாகுமரிக்கு எங்களுக்கு நீர் வேணும்னு ஒருத்தர் போன மாசம் போர்டு பிடிச்சாருன்னு நினைக்கிறேன். அந்த கட்சியில இருந்தான். எங்களுக்கு நீர் இங்க இணைக்கணும், ஆறுலாம் ஒண்ணு நினைக்கிறோம், கடல்லாம் ஒண்ணு நினைக்கிறேன். இந்த இவர் ஒருத்தர் வசந்த்னு நினைக்கிறேன், எம்பி. அவர் ஏதோ போர்டெல்லாம் பிடிச்சது, ஒரு மீம்ஸ் எல்லாம் பார்த்தேன் நான். எங்களுக்கு நீர் இணைப்பு, நீரெல்லாம் இணைக்கணும் அப்படின்ட்டு. என்னையா புதுசா அவங்க அந்த அளவு யோசிக்கிறவங்க சார். அவங்க எல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை வசதியா தான் இருக்கணும். பதவி இல்லையா, கட்சியில ஒரு பதவி வாங்கிட்டு உட்காந்துருப்போம், அவ்வளவுதானே. இப்ப சிதம்பரம் என்ன பண்றாரு? இங்க இல்லைன்னா மத்திய பிரதேசத்துல போய் அங்கேருந்து எம்பி ஆவேன், அங்க இல்லைன்னா இங்கேருந்து வருவேன், ஏதோ ஒரு இடத்துல நான் வருவேன், அவ்வளவுதான். எனக்கு தேவை பதவி. நீ கொடுக்கலன்னா கூட உனக்கு தான் மரணம் மட்டும் கொடுப்பேன். அவங்களுக்கு கவலை இல்லை சார். அவங்களுக்கு திருப்பி சொல்றேன், இந்த பதவியில வந்து மக்களுக்கு ஏதாவது சேவை செய்யணும், ஐயோ நமக்கு பெரிய இது போயிடுச்சேன்னா அவங்க நினைக்கக்கூடிய ஆட்களே கிடையாது. இந்த பண்ணையார மனோபாவத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, திமுக கொஞ்சம் அதிகமா எதிர்பார்ப்பாங்க. கட்சி வேலை செய்யணும்னா கொஞ்சம் நிறைய எதிர்பார்க்கறது இருக்கும். வேற எதுவும் பெருசா இருக்க போறது இல்லை சார். இது வரைக்கும் மூப்பனார் அவர்களை தவிர, வாழப்பாடி இருவரை தவிர இதுல இருந்து பிரிஞ்சு போய் பெருசா வந்தவங்க யாரு? மூப்பனாரே திரும்பி வந்ததுக்கு அப்புறம் தான் அங்க போய் வந்தாரு. ஆனா திரு வாசன் அவர்கள் காங்கிரஸ்ல இருந்தாரு, இருக்க வரைக்கும் இருந்தாரு. அதுக்கப்புறம் இங்க வந்துட்டாரு, இங்க வந்துட்டாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, வாசன் அவர்கள் 12-13 வரைக்கும் அங்க இருந்தார், 2012-13. அதுக்கப்புறம் அந்த கட்சியில இருந்து வெளில வந்தாரு. இப்ப பாஜக கூட்டணியில ஒரு கட்சி வச்சுட்டு தனியா அவர் பாட்டுக்கு இருக்காரு. இவர்களை தவிர வேற ஒரு ஆளு சொல்லுங்க, வேற ஒரு ஆளு இங்க காங்கிரஸ் எதிர்த்து வந்திருக்காரு. ரங்கநாதன் ஒருத்தர் சிதம்பரம் கூட தனியா ஒரு இயக்கம்லாம் ஆரம்பிச்சு திரும்பி அங்கேயே திமுகவே போயிட்டாங்க. திமுக கூட சேர்ந்தது பிடிக்காம போனவங்க திரும்பி திமுகவே வந்தவங்க. இவ்வளவு மானஸ்தர்கள். அவர்கள் எல்லாம் நீங்க வெளியில போயிருவாங்க, பிச்சுட்டு போயிருவாங்கன்னா மேபி ஒருத்தர் 2 பேர், மாணிக் தாக்கூர் மாதிரி யாரா ஒருத்தர் போலாம். அவர் பின்னாடி பெரிய படைபலம்லாம் கிடையாது. ஒருத்தர் அங்க மாதிரி போலாம். ஜோதிமணி சத்தியமா போக மாட்டாங்க, அந்த மாதிரிலாம். அவங்க இங்கதான் இருப்பாங்க. பதவியே தரலனாலும், தொகுதி தரலனாலும் அந்த மாதிரி இங்கதான் இருக்கும். அவங்க எல்லாம் போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தன்னுடைய தொகுதியை பற்றியே தெரியாது. தன் தொகுதியை பற்றியே தெரியாது. வேற தொகுதி கொடுத்தா அந்த போய் எங்கன்னு என்ன பண்ணும்? இங்க செந்தில் பாலாஜி இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார், அப்படிங்கிற வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பார் அப்படிங்கும் போது இருக்கிறாங்க. இல்லைன்னா எங்க போவாங்க சார்? அவங்க வீட்டுல இருந்து பக்கத்து தெரு சார், பக்கத்து தெருல ஒரு ராமர் கோயில் இருக்கு. அந்த அம்மா சொல்லுது, we don't see ராம் டெம்பிள் இன் தமிழ்நாடுன்னு. பக்கத்து தெருல இருக்கிறதே உனக்கு தெரியலையாமா? நீ தொகுதிக்கு என்ன பண்ணிருப்ப? தொகுதியை சுத்தி பார்த்திருப்பியா? உனக்கு அதுவே தெரியலையே. அப்ப நீ அடுத்த தொகுதிக்கு போய் என்ன பேசுவ? உனக்கு ஜெயிக்கிறதுக்குலாம் இல்ல. ஒரு துணை இருக்கு, ஜெயிச்சிங்க. இந்த வாட்டி அதையும் எனக்கு தெரிஞ்சு கட் பண்ணிடுவாங்க. ஏன்னா செந்தில் பாலாஜி வந்து அந்த ஏரியால இப்ப அவருக்கு அரசியல் இல்லை, அவருக்கு எதிர்காலம் எது எப்படின்னு தெரியாது. அப்ப இவங்களை வளர்த்து விட்டுட்டா நாளைக்கு அந்த இடத்துல இவங்க கோல வச்சுவாங்கன்னா அவங்களையும் கழட்டி விட்டுருவாங்க. அதுதான் நடக்க போகுது. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை கொஞ்சம் மிக்க நன்றி சார். நன்றி சார். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.